வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஆனா அந்த கனவை எப்படி நிஜமாக்குறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு உங்க கனவை நனவாக்குற அந்த பயணத்தை பத்தி தான் நாம பேச போறோம். இது உங்க வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு சின்ன வழிகாட்டி. இந்த வரிகளை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. உண்மையான கனவுன்னா அது நம்மள தூங்கவே விடாதான், சும்மா ஓட வச்சுட்டே இருக்குமா. அது ஒரு மாதிரி தீராத தாகம் மாதிரி. நம்ம வாழ்க்கையோட நோக்கமே அதுவாதான் இருக்கும். அப்போ அந்த உண்மையான கனவுன்னா என்னது? அத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? விஷயம், நீங்க யாரு, எங்கிருந்து வர்றீங்கன்றது முக்கியமே இல்ல. உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா? அத நம்புறது தான் முதல் படி. ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எங்க பொறந்தீங்க, உங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நீங்க பொறந்த சூழல் உங்க எதிர்காலத்தை முடிவு பண்ணவே பண்ணாது. உங்க முயற்சியும் உழைப்பும் தான் நீங்க எவ்வளவு உயரம் போவீங்கன்னு முடிவு பண்ணும். இத மட்டும் என்னைக்கும் மறக்காதீங்க. தெரியுமா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு யுனிக்கான பவர் இருக்கு. அத கண்டுபிடிக்காதவங்க தான் தோத்து போறாங்க. நீங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், இந்த உலகமே உங்களை தேடி வரும். சரி, கனவுன்னு ஒரு பயணம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ கண்டிப்பா நாம சந்திக்கிற ஒரு விஷயம் என்ன? தோல்வி. ஆனா இந்த தோல்விய பாட்டு பயப்படணுமா, இல்ல அதையே ஒரு பாடமா மாத்திக்கலாமா? வாங்க பாக்கலாம். தோல்விய ரெண்டு விதமா பார்க்கலாம். சில பேர் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா ஜெயிக்கிறவங்க எப்படி நினைப்பாங்க தெரியுமா? இத அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு படின்னு நினைப்பாங்க. இந்த சின்ன மைண்ட் செட் சேஞ்ச் தான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சாதனையாளனுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தோல்வி உங்களை நிறுத்துறதுக்காக வரல, அது உங்களை உருவாக்குறதுக்காக வந்திருக்கு. ஒவ்வொரு தடவை நீங்க விழும்போதும் முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்கா எழுந்து நிப்பீங்க. அது ஒரு உள்ளி மாதிரி உங்களை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமா மாத்தும். நீங்க உங்க பெரிய கனவை பத்தி சொல்லும்போது யாராச்சும் சிரிக்கிறாங்களா? சூப்பர்! அது ஒரு அவமானமா நினைக்கவே நினைக்காதீங்க. அதையே உங்க பலமா மாத்திக்கோங்க. உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கேலி சிரிப்பு தான் உங்க வெற்றிக்கான முதல் அறிகுறி. ஓகே, தடைகளை எப்படி தாண்டறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ சக்சஸ நோக்கி எப்படி போறது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவோட முதல் பாகம் அறிவு. கத்துக்கிறதுன்றது ஸ்கூலோட முடிகிற விஷயம் கிடையாது. நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அதுல அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாச்சும் கத்துக்கோங்க. அறிவு தான் உங்க முதல் ஆயுதம். ரெண்டாவது, ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். அறிவு மட்டும் இருந்தா போதுமா? பத்தாது. அந்த அறிவை சரியான வழியில பயன்படுத்த ஒழுக்கம் வேணும். கவனத்தை சிதற விடாம நேரத்தை சரியா யூஸ் பண்ணி நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கிறது, இது எல்லாம் தான் ஒழுக்கம். மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். அறிவும் ஒழுக்கமும் இருந்தாலும் உழைப்பு இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. திறமையை விட நம்மளோட வேர்வைக்கு தான் மதிப்பு அதிகம். உங்க கனவுக்காக தினமும் உழைச்சே ஆகணும். இப்போ இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. அறிவு பிளஸ் ஒழுக்கம் பிளஸ் கடின உழைப்பு. இது மூணும் ஒன்னா சேர்ந்தா உங்களால எந்த ஒரு டார்கெட்டையும் கண்டிப்பா அடைய முடியும். இதுதான் சக்சஸோட சீக்ரெட். சரி, இந்த ஃபார்முலாவை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் என் கனவுக்காக என்ன செஞ்சேன்? இந்த ஒரு கேள்வி போதும் உங்களை சரியான பாதையில வச்சிருக்கு. நீங்க ஜெயிக்கிறது உங்களோட வெற்றியை மட்டும் இல்ல, அது இந்த நாட்டோட வெற்றியும் கூட. உங்க கனவு இந்த தேசத்தோட கனவோட எப்படி கனெக்ட் ஆகுது? வாங்க, இந்த பெரிய படத்துல நம்மளோட பங்கு என்னன்னு யோசிப்போம். நிறைய பேர் சொல்றது என்கிட்ட பணம் இல்லைன்னு. அத பத்தி கவலையே படாதீங்க. பணத்தை விட பெரிய சொத்து உங்ககிட்ட இருக்கு. அது என்னன்னா உங்க நேரம், உங்க சிந்தனை, உங்க உழைப்பு. எதையாவது சாதிக்கணும்னா இது மூணும் இருந்தாலே போதும். இதுதான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நாம கேக்குற கேள்வியே கொஞ்சம் மாத்தி பாப்போமா? நாடு எனக்கு என்ன செய்யும்னு கேக்குறது விட்டுட்டு, நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போறேன்னு உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இது சும்மா ஒரு கேள்வி இல்ல, இது ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட் ஷிஃப்ட். ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்கள் நான் இந்த நாட்டுக்கு என்ன தர போறேன்னு யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம தேசம் எங்கேயோ போயிடும் இல்லையா? அந்த மாற்றத்தை கொண்டு வர சக்தி உங்க கையில தான் இருக்கு. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம். உங்க தலைவிதியை நீங்களே எழுதுங்க. சும்மா கனவு கண்டுட்டு இருக்காம நீங்களே அந்த கனவா மாறுங்க. இந்த வரிய நல்ல உள்வாங்குங்க. நாம எல்லாருமே ஒரு சாதாரண மனுஷனா பிறந்திருக்கலாம், ஆனா ஒரு அசாதாரணமான சாதனையாளரா வாழணும். நம்ம வாழ்க்கை சும்மா வந்துட்டு போறதுக்காக இல்ல, ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும், ஒரு இம்பாக்ட உருவாக்கணும். உங்க வாழ்க்கையோட டைரக்டர் வேற யாரும் இல்ல,
நீங்க தான். உங்க படத்தோட ஹீரோவும் நீங்க தான். சோ உங்க விதிய உங்க கையால நீங்களே எழுதுங்க. இது எப்படி செய்யறது? 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஸ்டெப் 1, பெருசா கனவு காணுங்க. ஸ்டெப் 2, அதுக்காக கடுமையா உழைங்க. ஸ்டெப் 3, ஒரு கட்டத்துல நீங்களே அந்த கனவா மாறிடுவீங்க. இதுதான் ஒரு வின்னரோட ஜர்னி. கடைசியா இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த தேசத்தோட எதிர்காலம் அது வேற யாரு கையிலயும் இல்ல, உங்க கையில தான் இருக்கு. உங்க கனவு தான் இந்த நாட்டோட அடுத்த விடியல். நம்புங்க, உழைங்க, வெற்றி நிச்சயம் உங்களுக்கே.